இந்த ஒரு ப்ராடக்ட் ரிசீவ் ஆனதை நினைச்சு தான் கொஞ்சம் பயந்துட்டே இருந்தேன். கொடைக்கானல் ட்ரிப்ல இருக்கிறப்போ டெலிவர் பண்ணியிருக்காங்க. நாங்க வீட்டில் இல்லைங்கிறதுனால அப்பாவோட ஹோட்டலில் கொடுத்துட்டு போயிருக்காங்க. நேற்று தான் அதை வாங்கி ஓப்பன் பண்ணி பார்த்தேன். இதுக்கு முன்னாடி சேம் ப்ராடக்ட் மீஷோவில் ஆர்டர் போட்டிருந்தேன். அப்போ டேமேஜ்டு ப்ராடக்ட் வந்து சென்ட் பண்ணிட்டாங்க. திரும்ப அதை ரிட்டர்ன் பண்ணிட்டு ஃப்ளிப்கார்ட்டில் மறுபடியும் சேம் பேஸ்கெட் நான் ஆர்டர் போட்டிருந்தேன். ஓப்பன் பண்ணும்போது பயமா இருந்தது, எங்க மறுபடியும் டேமேஜ் ஐட்டம் வருமோன்னு. ஆனால் ப்ராடக்ட் வந்து சூப்பராக இருந்தது. நிறைய ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்து தான் வாங்கியிருந்தேன். இது வந்து ஒரு மல்டி ஸ்டோரேஜ் பேஸ்கெட் தான். இதில் 2 லேயர் 3 லேயர் அப்படின்ட்டுலாம் இருக்கு. நான் வந்து 4 லேயர் பேஸ்கெட் வாங்கியிருந்தேன். ஒவ்வொரு பேஸ்கெட்டையும் கனெக்ட் பண்றதுக்கு நல்ல ஸ்ட்ராங்கான ஸ்டீல் ராட் வந்து கொடுத்துருக்காங்க. அசம்பிள் பண்றதுக்கும் ஈஸியா இருந்தது. இதுல முக்கியமா பிடிச்சது கீழே வந்து வீல் கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம பிடிச்ச இடத்துக்கு மூவ் பண்ணிக்கலாம். நான் இதை முக்கியமா வாங்கினது இந்த வெங்காயம், தக்காளி, பூண்டு இதெல்லாம் ஸ்டோர் பண்றதுக்கு தான். அதெல்லாம் அசம்பிள் பண்ணி எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணிட்டு அன்னைக்கு காலையிலேயே சமையல் வேலையெல்லாம் முடிச்சு வச்சுட்டு சாம்பார் தான் வச்சிருந்தேன். மறுபடியும் மதிய நேரத்தில் சாம்பார் சாப்பிட ஒரு மாதிரி இருந்ததுனால காலையில வச்ச இட்லியை வச்சு எனக்கு பிடிச்ச மாதிரி இட்லி உப்புமா ரெடி பண்ணி சாப்பிட்டேன். நெட்ஃபிளிக்ஸ்ல தக் லைஃப் படம் ரிலீஸ் ஆயிருந்தது. அதை பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் பூ இருந்தது, அதையும் கட்டி முடிச்சிட்டேன்.